குட் மார்னிங். இது இந்த சீசனோட ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் கட்டாமிட்டா மேங்கோ ரோல். இந்த வாட்டி மாம்பழமே ரொம்ப குறைச்சல் தான், போன வாட்டி அளவுக்கு இல்லை. ஆனால் சில மரத்தில் வந்து காய்க்கச்சு என்ன ஆகும்னா பஞ்சாக காய்க்கும். அப்போ வந்து அதில் வந்து ஒரு 1 or 2 வந்து கொஞ்சம் சின்னதாக சைஸாக இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி. அதனால் வந்து இப்போ சில டைமில் வந்து பெட்ஸோ வண்டோ வந்து கூட உட்காரும். என்னென்னா அதனோட சாப்பை எடுக்கிறதுக்காக, ஏன்னா வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்குது அதனால். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்க பால் வடிஞ்சு மேலே டாட்ஸ் கூட வரும். நான் பின்னாடி அந்த ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். அதில் ஒரு 2 மாங்காய் எடுத்திருக்கேன். இன்ஃபேக்ட் அது சீவினதையும் காட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பழம் ஸ்டேஜில் வந்துருச்சு, இன்னொன்று வந்து காயாக இருக்குது. ஆனால் அந்த தோலுக்கும் அதுக்கும் பெருசாக வந்து ஒன்றும் சம்மந்தம் இல்லை. மேங்கோ வாஸ் அப்சல்யூட்லி ஃபைன். சரி, நான் என்ன நினச்சேன்னா அந்த 2ஐயும் வச்சு ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தோல் சீவி ரஃப்பாக கட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா கொஞ்சம் ஸ்மூத் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதில் 1-2 அரைப்படாமல் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து அதில் நின்றுடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரோலில் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக ஸோ இப்போ நான் வந்து இதை இப்போ அடுப்பில் ஏற்றி சிம்மில் வச்சுருக்கேன். இதோட போடுறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து ஜெனரலாக கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை வடிகட்டி அதில் கொட்டிடலாம். கொஞ்சம் ஜீரா பவுடர் வறுத்து அரைச்சது, பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, இதெல்லாம் இப்போ இதில் வந்து 1 by 1 போட்டு இப்போ நன்னா இதை வந்து கலரணும். ஒரு 2 minutes வந்து அந்த மேங்கோ பல்ப் வந்து பியூரி வந்து கொஞ்சம் ஹீட்டில் இதுவான உடனே இப்போ நான் பவுடர்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட இந்த வெள்ளை கரைசலும் இப்போ சேர்த்துட்டேன். இது வந்து சிம்மு மீடியம் டு சிம் அதுலேயே வச்சு தான் நம்ம பண்ணணும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து எங்கேயாவது அடிப்பிடிச்சிடுதுன்னா டேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக மாறிடும், நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா கலரணும். கலரிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு இந்த உப்பு காரம்லாம் போதுமா, இன்னும் கொஞ்சம் ஜீரா பவுடர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நார்தன் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வேறு என்ன வேணுமோ கரம் மசாலா ஆட் பண்ணலாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கலரிண்டே இருக்கணும். இது வந்து எப்போ ஃபினிஷிங் எப்படி வரும்னா நல்லா இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு 5 minutesல பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வந்து இன்டகிரேட் ஆகி ஒரு மாதிரி ஷைனியாக வந்து கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து தட்டில் கொட்டணும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல புளிப்பான மாங்காய் இருந்ததுன்னா கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பழமாக கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அந்த புளிப்பை இது பண்ணுறதுக்கு. இல்லை உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா, ஆனால் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த புளிப்பு, வெல்லத்தோட இனிப்பு, அந்த சில்லி பவுடரோட காரம், சால்ட்டு, பெப்பர் ஜீரா அதெல்லாம் சேர்ந்து வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது சாப்பிட. இது வந்து அந்த நல்லா கலந்து அந்த நல்ல கன்சிஸ்டன்சி, நல்ல அந்த போரிங் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு எப்படியும் ஒரு 5 to 10 minutes அப்படி ஆகும்.
இதில் ஜேகரிக்கோ சில்லி பவுடருக்கோ இல்லை எனி ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் மெஷர் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் தட். இந்த மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா கலரிண்டே இருக்கணும், இல்லாட்டா இந்த மாதிரி தெளிக்கும். சிம்மில் வச்சுட்டே பண்ணணும், அதர்வைஸ் வந்து ரொம்ப தெளிக்கும் அது. இதுக்கு வந்து நான் 2 பிளேட் வந்து பார்த்திங்கன்னா கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது எடுத்து ஒன்று கொட்டுறதுக்கு. இன்னொரு பிளேட் ரெடியாக இருக்குது. இப்போ இன்கேஸ் அது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அந்த டைமில் க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் நல்லா மாறிடுச்சு, முதல்ல போட்டதுக்கும் இப்போதைக்கும் நல்ல கலர் மாறிடுது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டில் வரதில்ல அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது வந்து வரணும். வந்துருச்சுன்னா நம்ம வந்து போர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பெருசாக வெயில் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னாலும் திக்காகவும் விட்டுக்கலாம், தின்னாக வேணும்னா தின்னாக விட்டு நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி, உங்கள் சாய்ஸ் எப்படியோ அப்படி தான். இதை பாருங்கள், இப்போ இந்த ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இந்த பிளேட்டில் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். ஆனால் இது பண்ணச்சே நம்ம வேறு எந்த வேலையும் வச்சுக்கூடாது, ஏன்னா ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அதனால் வந்து இது பக்கத்துலேயே இருக்கணும், இது எதுவும் அடி பிடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி வச்சுட்டு சுற்றி எல்லா இடமும் தெளிச்சுன்னு இருக்கும். ஸோ அதனால் இருந்து நல்லா கலரி விட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ இது பிளேட் பண்ணியாச்சு. இது வந்து ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து ரொம்ப ரொம்ப தண்ணியாக அப்படியே சுற்றணும் அப்படிங்கிறதுனால எடுத்துடக்கூடாது. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரோல் நல்லா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த பெப்பரோட இதெல்லாம் டாட்டாக இருக்குது. இப்போ நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேணால் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஃபேன் காற்றுல வைக்கணும். வெயில் கிடச்சா வெயிலில் வைக்கலாம். இப்போ நான் ஆனாலும் ஃபேன் காற்றுல ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வெளியில் கொண்டு போவேன். ஏன்னா இதை வந்து வெளியில் வைக்கச்சோ மூடி வைக்கணும், இல்லாட்டா டஸ்ட்டெல்லாம் அதில் டெபாசிட் ஆகிடும். அதனால் எப்பவுமே வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபேன் காற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துன்னு போனேன்னா மேலே துணி போட்டுருவேன். உள்ளேயே இருந்தாலும் இது ஒரு மேலே வந்து கையில் ஒட்டாத கன்சிஸ்டன்சி வந்துடுதுன்னா அதுக்கு மேலே நான் வந்து துணி போட்டு மூடி காய வச்சு ரோல் பண்ணிடுவேன். இப்போ இது காஞ்ச உடனே எப்படி இருக்குது, நான் எப்படி ரோல் பண்ணுறேன்னு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ.